அம்மன் கோயில் அமக்களமா இருக்குதே. என்னது கோயில் வேலை இவ்வளவு மந்தமா நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இதை கவனிக்கவே மாட்டீங்களா? ஆமா, நம்ம கை காசு போட்டு பணம் செலவு பண்றோம் பாரு. யார் யார்கிட்டயோ வசூல் பண்ணி கோவில் கட்டி கொடுங்க நீங்க இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. இங்க வேலை எப்படி நடந்தா நமக்கு என்ன? 500 ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க பாரு 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுத போறாரு. உனக்கு என்ன வந்தது? இது ரொம்ப அநியாயம் சொல்லிட்டேன் நான். இது அநியாயம் இல்லடா, தொழில் தர்மம். அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற வரைக்கும் இதையத்தான் பூசி முழுகிட்டு இருக்கணும். இப்ப உனக்கு என்ன போயிடுது? நீ அடிச்சுக்கிட்ட நான் அடிச்சுக்கிட்டேன். நான் உன் ஜாலரா இல்லையா? என்னமோ உங்க ஒப்பை விட்டு சிமெண்ட் மாதிரி கொட்டுற. இல்லைங்க, இந்த அளவுக்கு சிமெண்ட் கலந்தாதான் கோயில் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கோயிலா ஸ்ட்ராங்கா இருக்க கூடாதுடா, இடியணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இடியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு எனக்கு துட்டு வரும்டா. கோயில் இடிச்சு போனா பழி உங்க மேல தானங்க வரும். பழி என் மேல வருதா? அட போட கேன போயல. பழியும் வராது புளியும் வராது, தெய்வ குத்தம்னு சொல்லிக்குவாங்க. அவன் பால்ல தான் தண்ணி கலப்பா, ஆனா இவரு தண்ணிலே பால் கலக்குறவரு. சொன்ன வேலையை செய்வியா? நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவ சொல்றதை கேட்க நான் ஆளு இல்ல. வேணா நீங்க சொல்லுங்க கேட்க. எனக்கு தாலி கட்டுன்னு சொன்ன கேட்டியா? இப்ப இவன் என்ன நீ வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றா. டேய், என்ன தைரியம் இருந்தா? ஏய், எனக்கு வேண்டாங்க, எனக்கு ரோஷம் இருக்க கூடாதுங்க. இனிமே நீ உன் புருஷனும் ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்ய கூடாது. அடுத்த காலி பண்ணுங்க. அவருக்கா நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னா? அண்ணாண்ணா இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அண்ணங்கிறியா? அந்த உறவெல்லாம் எனக்கே செத்து போச்சு. நடைய கட்டுங்க. வாடி புரியல. வணக்கம் தம்பி. என்ன தம்பி, கோவில் வேலையெல்லாம் எப்ப கட்டி முடிக்க போறீங்க? ஊர்ல கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அதான் கட்டிக்கிட்டே இருக்குது, முடிஞ்சுக்கிட்டே இருக்குதுல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வீட்டு போக. இன்னும் 5 லட்சம் ரூபாயா? அட ஆமையா, அதான் கோயிலுக்குன்னு சொன்னா கட்டுக்கட்டா கொடுக்குறாங்க, கட்டி கட்டியா கொடுக்குறாங்கல்ல. அவளே மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துரு. இல்லாட்டி உண்டி இல்லாத குளிக்க எடுத்துட்டு வா, அப்பதான் வேலை நடக்கும். இல்லன்னா வேலை நின்னுடும். என்னமோ முறைக்கிறானே. தர்மகர்த்தானா சும்மா விட்டுருவானா? அவனும் சுரண்டி இருப்பான். இந்த பயலுக்கு வந்த வாழ்வை பாத்தியா? ரோட்ல மோளம் கொட்டுறவன், கூத்தாடுறவன், இந்த பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு தெரியறான். இவனை நம்பி நான் கான்ட்ராக்ட கொடுத்தறேன், என் கழுத்துல நானே சுருக்க மாட்டிக்கிட்டேன். என்னமாச்சு? வயிற்றுல குழந்தை புரண்டு கிடக்குது. என்னால இனி ஒண்ணும் செய்ய முடியாது. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. போப்பா சீக்கிரம். குழந்தையின் தெய்வம் ஒண்ணும் பண்ண. அந்த தெய்வத்தையே மனைவி வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. வேணும்னா என் உயிர் எடுத்துக்க.
சார் அதிர்ஷ்ட லட்சுமி லாட்டரி சார். வேண்டாப்பா. 50 லட்சம் சார். 2 ரூபா தான் சார். கடைசி டிக்கெட் சார். வேண்டாம் சொல்றேன்ல. 2 ரூபா தான் பாருக்கு. பஸ்ஸுக்கு வேணும். சார் ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். கடைசி டிக்கெட் சார். சார் என்ன தம்பி இப்படி புடிவாதம் பிடிக்கிற? வேண்டாம் விடுப்பா. சார் ஒண்ணே ஒண்ணு வாங்கிக்கோங்க சார். அக்கா நீங்களாவது சொல்லுங்கக்கா. கடைசி டிக்கெட்டுக்கா 50 லட்சம்க்கா. குழந்தைய வாங்கிச்சுக்கா. கண்டிப்பா 50 லட்சம் உங்களுக்கு தான்க்கா. நீங்க கொடுக்குற காசுல தான்க்கா நான் சாப்பிடணும். எங்க பையனை பார்த்தா பாவமா இருக்கு, ஒரு சீட் வாங்குங்க. பொண்ணு பிறந்தாலே செலவுன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு கூட்டு வந்த முத நாளே நடக்க வைக்கிறா பத்தியா? நடக்கிறது நம்மளுக்கு என்ன புதுசா? ஒரு ஏழைக்கு உதவி செய்யறோம் நினைச்சிட்டு வாங்குங்க. தேங்க்ஸ் சார். மடி மீது தலை வைத்து விடியும் வரை பெணாத்துவோம். உங்க மாப்பிளைய தங்கச்சியா வந்திருக்கிறாங்க. மாப்பிள தங்கச்சியா? செத்து போயிட்டாங்க போ. குழந்தை பிறந்திருக்குதா, மாம சீர் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. யார் அது ராகு காலத்துல பிறந்தவன்? 5 பைசாக்கு கமர் கட்டை வாங்கி கொடுத்து விடு போ. என் பேச்ச கேட்காம ஓடி போன ஓடுகாலியோட குழந்தைக்கு நான் சீர்வரிசை செய்யறதா? டாய், அவளுக்கு என்னைக்கோ கருமாதி பண்ணியாச்சு. கழுத்தை பிடிச்ச வெளியதில்ல அந்த தரித்திரம் பிடிச்ச குழந்தையா? சொன்னது நீ தானா ஜொல் ஜொல் என் குயிலே. ஏங்க குழந்தை வெளிக்கு போயிடுச்சு, கொஞ்சம் பேப்பர் எடுத்து வந்து கொடுங்க. பானையில தண்ணி இருக்கு, எடுத்து கழுவு. குடிக்கிற தண்ணிக்கே குழாய் அடியில 1 மணி நேரம் நிக்க வேண்டியிருக்கு. அதுல இதை வேற கழுவிட்டு கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அதான் குழந்தை கையில லாட்டரி சீட் இருக்குல்ல, அதாலே தொட. ஆமா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உடனே எழுந்திரிச்சு வந்து செய்யணும். எங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க உட்கார்ந்து இடத்துல பதில் சொல்லுங்க. குட்ரி அக்கா கொஞ்சம் இருங்கக்கா. அக்கா இந்த சீட்டுக்கு 50 லட்சம் ரூபா விழுந்திருக்கா. எல்லாரும் நல்லா இருக்கணும். எனக்கு குழந்தை பிறந்தது உன்னோட அருளாலதான். இவ்வளவு அழகான குழந்தையை கொடுத்துட்டேன். ஆனா அவளை பேச முடியாம பண்ணிட்டேன். நீ தான் அவளை எப்படியாவது பேச வைக்கணும். என்ன லட்சுமி இது தினமும் என் காலில் வந்துட்டு? சாமி காலில் விழுந்தா நினைச்சது நடக்கும். புருஷன் காலில் விழுந்தா நடக்கிறது நிலைக்கும்னு சொல்லுவாங்க.